இயந்திரத்தின் பயன்பாடு. கலவை இயந்திரத்தை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் இதை தவறாக கலக்கிறீர்கள். சாந்து கலந்து போட்டால் சரியாக கலக்காது. சரியாக பயன்படுத்த முடியாமல் போகும். இப்போது எங்களிடம் மோட்டார் கலப்பதற்கான புதிய மிக்சர் இயந்திரம் கிடைத்துள்ளது. நீ அதை விட்டுவிட்டு என்னுடன் வா. அந்த இயந்திரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று சொல்கிறேன். என்னுடன் வா. இது மோட்டார் கலவை இயந்திரம். இது கலவை துடுப்புகள். இது 2 கைப்பிடிகள் மற்றும் இது அதன் சுவிட்ச் ஆகும். இந்த இயந்திரத்துடன் நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும் போதெல்லாம் கைப்பிடியை இருபுறம் பிடித்து தொடக்க பொத்தானை அழுத்தும் போது அதை சுழற்றவும். இது உங்கள் மோட்டார் சரியாக கலக்கப்படும். அதை எப்படி பயன்படுத்துவது என்று ஒரு முறை காட்டுகிறேன். அதை பயன்படுத்திய பிறகு அதன் கைப்பிடியை இப்படி சரியாக சுத்தம் செய்ய வேண்டும். இது அதன் பிளேட்டை சுத்தம் செய்யும். நான் சாந்து கலந்தது போல் நீங்களும் கலந்து காட்ட வேண்டும். அதை பிடித்து பொத்தானை அழுத்தவும். பின்னர் அதை சுழற்றவும். பின்னர் அதை சுத்தம் செய்ய சுத்தமான தண்ணீரில் சுழற்ற வேண்டும். கட்டுமான தளங்களில் கான்கிரீட் மற்றும் பிற பொருட்களை கலக்க கலவை இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது வலுவான மற்றும் சீரான கலவையை தயாரிக்க பயன்படுகிறது. கலவை இயந்திரத்தை பயன்படுத்தும் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். பாதுகாப்பு கண்ணாடிகள், ஹெல்மெட் மற்றும் கையுறைகளை பயன்படுத்துங்கள். நீங்கள் டஸ்ட் மாஸ்க் மற்றும் சத்தத்தை குறைக்கும் காது குழாய்களையும் அணியலாம். கலவை இயந்திரத்தின் கொள்கலனில் கான்கிரீட் மற்றும் பிற பொருட்களை வைக்கவும். பொருட்கள் சம அளவில் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதை கவனமாக பார்க்கவும். இயந்திரத்தை இயக்கி பொருட்களை நன்கு கலந்து இயந்திரத்தில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றவும். வேலையை முடித்த பிறகு இயந்திரத்தை சரியான நேரத்தில் அணைத்து பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். இப்போது நமது கலவை இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கான சரியான வழி என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். கலவை இயந்திரத்தில் கான்கிரீட் மற்றும் பிற பொருட்களை வைக்கவும். இயந்திரத்தை தொடங்கி பொருட்களை நன்கு கலக்கவும். வேலை முடிந்ததும் இயந்திரத்தை பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும்.